இரவு தியானத்திற்காக தேவன் நமக்கு தந்த வேத வசனம் மத்தேயு 13வது அதிகாரம் 19வது வசனம். ஒருவன் ராஜ்யத்தின் வசனத்தை கேட்டும் உணராதிருக்கும் போது பொல்லாங்கான் வந்து அவன் இருதயத்தில் விதைக்கப்பட்டதை பறித்து கொள்ளுகிறான். அவனே வழியருகே விதைக்கப்பட்டவன். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, நாம் வேதத்தில் பார்க்கிறோம், வசனத்தை கேட்டு உணரும்போது அவன் 100 மடங்கு 60 மடங்கு 30 மடங்கு பலன் தருவான் என்று. எவ்வளவு கேட்கிறோமோ அவ்வளவு பலன் தர முடியும். உணருதல் என்றால் புரிந்து கொள்ளுதல் என்று அர்த்தம். ஆங்கிலத்தில் புரிந்து கொள்ளுதல் என்றுதான் போடப்பட்டுள்ளது. நாம் வேத வார்த்தைகளை சிறு பிள்ளை முதற்கொண்டே கேட்கிறோம். ஆனாலும் நம் வாழ்க்கையில் ஒரு முன்னேற்றமே இல்லையே என்று நினைப்பவர்களுக்காக தான் இன்றைய செய்தி. பிரியமானவர்களே, நாம் வேத வசனத்தை கேட்கிறதோடு நின்று விடாமல் அதை புரிந்து கொள்ள வேண்டும். புரிந்து கொள்ளும்போதுதான் நம்முடைய ஆசீர்வாதம் 30 மடங்காகவும் 60 மடங்காகவும் 100 மடங்காகவும் பெருகும். ஆனால் பெரும்பாலான நேரங்களில் நாம் வசனங்களை கேட்கிறோம், உடனே பொல்லாங்கான், அதாவது பிசாசு வந்து ஏதாவது ஒரு ரூபத்தில் நம்மை ஏமாற்றி நம்மிடம் விதைக்கப்பட்ட அந்த வார்த்தையை பறித்து கொண்டு போய்விடுகிறான். ஏனெனில் அவனுக்கு நன்றாக தெரியும், இந்த வார்த்தையை நாம் புரிந்து கொள்ள ஆரம்பித்து விட்டால் பிசாசானவனால் நம்மை ஒன்றுமே செய்ய முடியாது. நமக்கு துக்கத்தை அவனால் தர முடியாது, நமக்கு கஷ்டத்தை கொடுக்க முடியாது, வேதனைப்படுத்த முடியாது, ஒரு நோயை உங்களுக்கு கொண்டு வர முடியாது, பண கஷ்டம், சமாதான குறைச்சல் என்று எதையுமே அவனால் கொண்டு வர முடியாது. உங்களுக்கு வர வேண்டிய எல்லா ஆசீர்வாதங்களையும் அவனால் தடுக்க முடியும். எப்படி என்றால், நம்மிடமிருந்து அந்த விதையை அவன் பிடுங்கி கொண்டான் என்றால். இவையெல்லாம் பிசாசாகிய பொல்லாங்கனுக்கு நன்றாக தெரியும். அவனுடைய வேலைகள் தான் இதெல்லாம். இந்த மாதிரியான எந்த விதமான வேலையும் அவனுக்கு. அதனால்தான் வேதம் சொல்லுகிறது, திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறானே அன்றி வேறு ஒன்றுக்கும் வரான் என்று. நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். பொல்லாங்கான் முதலில் வசனத்தை திருடுகிறான். அதற்கப்புறம்தான் அவன் கொல்வது, அழிப்பது எல்லாமே. நம்மிடமிருந்து அவன் வசனத்தை திருடினால், நம்மிடம் வசனம் இருக்கும் வரை அவனால் நம் தலைமுடியை கூட அசைக்க முடியாது. அது அவனுக்கு நன்றாக தெரியும். அதனால் முதலில் அவன் வசனத்தை தான் திருடுகிறான், பின் தான் மற்ற வேலைகளை பார்க்கிறான். நான் என்ன சொல்கிறேன் என்றால், நாம் யார் என்ற அறிவு நாம் வேத வசனத்தை கேட்டு புரிந்து கொள்ளும்போது நமக்கு வந்துவிடும். பின் அவனின் பருப்பு நம்மிடம் வேகாது. நாம் 30 மடங்கு 60 மடங்கு ஏன் 100 மடங்கு பலன் தருவதை அவனால் தடுக்கவே முடியாது. தேவன் நம்மை ஆசீர்வதிப்பதை அவனால் தடுக்கவே முடியாது. ஜெபிப்போமா? எங்கள் அன்பின் பரலோக தகப்பனே, முழுவதும் என்னையும் என் குடும்பத்தில் இருக்கிற ஒவ்வொருவரையும் பாதுகாத்தீங்கப்பா. உண்மை நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த இரவு வேளையில் எங்களுக்காக நீங்கள் தந்த வசனத்திற்கு நன்றி ஏசப்பா. எங்களோடு பேசியிருக்கீங்க, எங்களை பாதுகாக்கிறீங்கப்பா. என்னோடு ஜெபித்து கொண்டிருக்கும் ஒவ்வொரு பிள்ளைகளையும் உங்கள் கருத்தில் கொடுக்குறேன்ப்பா. இந்த பிள்ளைங்க போகும்போது வரும்போது ஆசீர்வதிங்க. அவங்க இருதயத்தின் வாஞ்சிகள் எல்லாத்தையும் நிறைவேற்றுங்க ஏசப்பா. என்ன காரியங்களுக்காக இப்பொழுது ஜெபிக்கிறாங்களோ அதில் அவர்களுக்கு ஒரு வெற்றியை கொடுங்க ஏசப்பா. அமேன். என்று எங்களோடு பேசியிருக்கீங்க ஏசப்பா. நாங்கள் வேதத்தை கேட்க கேட்க தியானிக்க தியானிக்க எங்களுடைய ஆசீர்வாதம் பெருகும்னு சொல்லியிருக்கீங்க ஏசப்பா. அமேன். நாங்கள் வேதத்தை புரிந்து கொள்ளும்போது அப்பா, எங்களுக்கு வர வேண்டிய எந்த ஆசீர்வாதங்களையும் பிசாசானவனால் தடுக்க முடியாதுப்பா. அமேன். இரவும் பகலும் நாங்கள் வேதத்தில் தியானமாக இருக்கும்போது அப்பா, நாங்கள் கையிடும் எல்லா காரியங்களும் வாய்க்கப்படும்னு சொல்லியிருக்கீங்க ஏசப்பா. அம்மேன். ஸ்தோத்திர ஏசப்பா. நாங்கள் வேதத்தை தியானிக்கும்போது புரிந்து கொள்ளும்போது பிசாசானவன் அப்பா எங்களிடம் எந்த வேலையும் பார்க்க முடியாது. எங்களை வேதனைப்படுத்த முடியாது, துக்கப்படுத்த முடியாது, கஷ்டப்படுத்த முடியாது. எங்களுக்கு வர வேண்டிய ஆசீர்வாதங்களை தடுக்க முடியாது. எங்களை ஏதாவது ஒரு கட்டுக்குள் அவனால் வைக்க முடியாதுப்பா. அமேன். ஸ்தோத்திர ஏசப்பா. வேத வசனங்கள் எங்களை விடுதலையாக்கும். அமேன். ஸ்தோத்திரம் அப்பா. நன்றி ஆண்டவரே. அப்பா, இன்னும் நிறைய நேரம் நாங்கள் வேதத்தில் தியானிக்கணும் ஏசப்பா. நீங்களுடைய நேரம் செலவழிக்கிறது எல்லாம் ஏசப்பா. அமேன். உம்மிடம் உறவாடுவதிலையும் வேதத்தை வாசிப்பதிலையும் செலவழிக்கணும் ஏசப்பா. மற்ற எல்லா காரியங்களையும் அப்பா நாங்கள் அதற்கு அப்புறம் தான் வைக்கணும்ப்பா. அமேன். ஸ்தோத்திர ஏசப்பா. எங்களுடைய முதல் ப்ரையாரிட்டி நீங்கள் தான்ப்பா. அமேன். என்னோடு ஜெபித்து கொண்டிருக்கும் ஒவ்வொரு பிள்ளைகளும் அப்பா நாங்கள் ஒருமனப்பட்டு இப்பொழுது ஜெபிக்கிறோம் ஏசப்பா. எங்களுடைய ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டி நீங்கள் தான்ப்பா. அப்பா ஸ்தோத்திர ஏசப்பா. எங்களுக்கு முக்கியம் நீங்கள் தான்ப்பா. அமேன். அப்பா ஸ்தோத்திரம் அப்பா. நன்றி
ஆண்டவரே. அமேன். உம்மை நாங்கள் புகழ்கிறோம் ஏசப்பா, உம்மை நாங்கள் துதிக்கிறோம் ஏசப்பா. எல்லா மகிமையும் கனத்தையும் உமக்கு மாத்திரம்தான் நாங்கள் செலுத்துகிறோம் ஏசப்பா. நீர் ஒருவரே ஜீவனுள்ள தேவனப்பா. எங்கள் மீட்பர் உயிரோடு இருக்கீங்கப்பா, அதுக்காக நன்றி. எங்கள் எல்லாரையும் ரட்சிக்கிறதுக்காக சிலுவையில் நீங்கள் பாடுகள் பட்டீங்க ஏசப்பா. அந்த காரியங்களை நாங்கள் நினைவு கூறுகிறோம் ஏசப்பா. எங்களுக்காக நீங்கள் சிந்தின ஒவ்வொரு துளியும் அப்பா ஸ்தோத்திரம் ஏசப்பா, எங்களுக்காக வேலை பார்க்குதுப்பா. நன்றி அப்பா, ஸ்தோத்திரம். எங்கள் இருதயங்கள் மாற்றப்படணும் ஏசப்பா. அமேன். எங்களுடைய இருதயம் முழுவதும் ஏசப்பா உங்களுடைய அன்பினாலும் சமாதானத்தினாலும் நிரப்புங்க ஏசப்பா. இன்று இரவு நாங்கள் தூங்கும்போது சுகமான தூக்கத்தை தாங்க ஏசப்பா. நல்ல சொப்பனங்களை கொடுங்க. வீட்டை சுற்றும் ரத்தத்தை தெளிக்கிறோம்ப்பா. அதிலிருந்து புறப்படுகிற வல்லமை எல்லா தீங்கு பொல்லாப்பு பொறாமை எரிச்சல் கெட்ட ஆவிகள் பில்லி சூனிய மந்திரம் செய்வினை பாவம் சாபம் நோய் விபத்து எல்லாவற்றிலிருந்து எங்களை விலக்கி பாதுகாப்பதாக. நாளை காலை எழுந்திருக்கும் போது புதிய கிருபையால் எங்களை தாங்குங்கப்பா. இதை கேட்டுக்கொண்டிருக்கும் ஒவ்வொரு பிள்ளைகளின் இருதயத்தையும் அப்படி கிருபையினாலும் சமாதானத்தினாலும் பலப்படுத்துங்க. இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே. ஆமேன்.